தேவன் பேர்ல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. நீ பலவீனத்துக்கு நேராய் பேசும்போது தேவன் உன் வாயில வைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. பிசாசு உன்னை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் உன்னை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் குறைவாய் பேசும் பொழுது, தேவனையோ தேவனுடைய காரியங்களையோ நீ ஆண்டவரை தேடுகிற விஷயத்தையோ மற்றவர்கள் குறையாய் பேசும் பொழுது நீ தேவனுக்காக எழுப்பி நிற்கிறதை விட்டு விடாத. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அனைவரும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய 4 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் ஆவியானவர் இறங்கினார் 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 என்று நீங்க இந்த ஆக்ட்ஸ் சாப்டர்ல நீங்க பார்க்கலாம். 4 இடத்துல இந்த காரியத்தை குறித்து போட்டப்பட்டிருக்கும். ஆவியானவர் வந்து இறங்கின விஷயம். அப்போ இங்கே இவர்கள் கூடி இருந்தார்கள். நிறைய நேரங்கள்ல நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இங்க கூடி வந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப பரிசுத்தவான்களோ பர்ஃபெக்டானவர்கள் அல்ல. ஆவியானவர் ஒருவர் மேல வந்து இறங்குவதற்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த ஆவிக்குரிய பிரைடு அதை உடைக்கும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு வெளிப்பட்டு பேசுவாராக. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால, இல்லைன்னா நான் ரொம்ப யோக்கியமா இருப்பதுனால என் ஆண்டவர் அதனாலதான் நான் வந்து ஆவியானவர் என் மேல இறங்கி வருவார் என்பதல்ல. ஆவியானவர் இங்க வந்து இறங்கினவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் திறந்த மனதோடு வந்து உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு கிரைட்டீரியா இருக்கிறது. தேவன் நம்ம மேல வந்து இறங்கி நம்மளோடு இடைப்பட்டு பேச வேண்டும் என்றால் இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் பர்ஃபெக்ட். இன்னும் பேதுரு அப்படி இருந்தால் அங்கே பேதுரு இருந்தான். பேதுரு இன்னும் அவன் ஆண்டவரை மறுதலித்து அப்பொழுதுதான் இன்னும் சரியாக கூட அவன் இல்லை. ஆனால் ஆவியானவர் வந்து இறங்கின பிறகுதான் அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல லாஜிக்கா தான் எல்லாமே நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நிறைய காரியங்கள் நடப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு புரியாது. பாருங்க, இங்க வந்து ஆவியானவர் வந்து இறங்கினார். அண்ணன் நிறைய பேர் அங்க பேசுறாங்க, இது என்ன காரியமோ, இது எப்படிப்பட்ட விஷயமோ. மரியாளோடு வந்து கப்ரியேல் தூதன் பேசின பொழுது அவள் பயந்து போனாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சில நேரங்கள்ல ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலான திங்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் புரியாது. சில நேரத்தில் மற்றவர்களுக்கு அது புரியாது. ஏனென்றால் இது சூப்பர் நேச்சுரலான விஷயம். இது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். இதை நம்மளுடைய சின்ன புத்தியில புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மிகவும் புத்தி இல்லாத விஷயம். பெரிய காரியங்கள் பாருங்க, 2 விதமான இருதயங்கள். சிலது ஸ்டப்பர்ன் ஹார்ட், ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். இந்த ஸ்ட்ரகிள் பண்றவங்க எப்படி தெரியுமா, ஸ்ட்ரகிளிங் இருக்கிற அந்த ஒரு போராட்டம் அவங்களுக்கு சரியா புரியாம இருக்கிற நிலைமை வேற. ஆனா போராட்டம் பண்ணுகிற இருதயம் வேற. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் புரியாம இருந்தா பரவாயில்ல, ஆனா போராடாதீங்க ஆவியானவரோட. சில நேரங்கள்ல நிறைய பேர் போராடுவாங்க. இதுன்னா எப்படி, அதுன்னா எப்படி, அவங்களுக்கு எப்படி முடிந்தது. இப்படிதான் மோசையோட சேலஞ்ச் பண்ணாங்க அவனோட சகோதரனும் சகோதரியும். என்ன நடந்ததுன்னு நமக்கு வேதத்தில் இருந்து தெரியும். அதனால இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் வேணும்? திறந்து கொடுக்கிற இருதயம். இவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். ஆவியானவர் வந்தார், பேசினார். அவர்கள் வல்லமையானவர்களாய் மாறினார்கள். கர்த்தர் வல்லமையாய் யார வேண்டுமானாலும் மாற்ற முடியும். அவர்களை கொண்டு உலகத்தை அசைத்தார். இன்றைக்கு இந்த சபையை கொண்டு தேவன் உலகத்தை அசைக்க தேவனால முடியும். அதற்கு என்ன தேவை? ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் மாதிரி இருக்க தேவையில்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? தாழ்மையான இருதயம். இவர்கள் எல்லாம் கூடி ஒரே இடத்துல போய் உட்கார்ந்தார்கள். ஐயோ, அவங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன், அவங்க வந்தா நான் வரக்க மாட்டேன், அவங்க இருந்தாதான் நான் வருவேன், அவங்க வந்தாதான். மனுஷர்களுக்கான அல்ல, தேவனாலே ஆகிறது. தேவனாலே ஆகுகிற காரியமா இருக்கிறது. சில நேரங்கள்ல
நமக்கு புரியல என்பதனால ஆவியானவர் செயல்படல என்று அர்த்தம் அல்ல. சில காரியங்கள் நமக்கு புரியவே புரியாது. ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிசாசினால் செய்கிறான். பிசாசை ஆண்டவர் தோர்த்த வந்தவர், பிசாசை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்க வந்தவர். ஆனால் அவரையே என்ன பண்ணாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆண்டவரையே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் சில நேரங்களில் they will be misunderstood. இன்னைக்கு யாருக்கும் நான் சொல்றேன், சில நேரங்களில் நீங்க ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ತಪ್ಪರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತಾ ಇಲ್ಲ அப்படின்ற ஒரு காரியம் நீ பேசியிருப்பாயானால் கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது சில நேரங்கள்ல you will be misunderstood because it is supernatural. அது அவங்களுடைய மைண்டுகளுக்கு அது எட்டவில்லை என்பதனாலே நீ என்ன ஆயிடக்கூடாது, அதனாலே பலவீனப்பட்டு போகக்கூடாது. அநேக நேரங்களில் ஆண்டவரே சில தடைகளை கொண்டு வருவார். சில நேரங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏதோ ஒரு காரியம் நடக்கல, உடனே பிசாசு இந்த காரியத்தை தடுத்துட்டான், பிசாசு தான் அதை எனக்கு வர விடாம பண்ணிட்டான், பிசாசு தான் எனக்கு கோபம் வர வச்சுட்டான். அது வேற. இவங்க கோபப்பட்டு பேசிட்டு நான் யாருக்கோ சொல்றேன், நீங்க நானும் ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இந்த பெண்டகோஸ்ட் சண்டேல வல்லமை இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீ கோவப்பட்டியா? நீ ஒத்துக்கோ. இது ஆவியானவருடைய பிள்ளையின் லட்சணம், ஆவிக்குரியவர்களுடைய லட்சணம். நான் கோவப்பட்டேன், இது என்னுடைய மிஸ்டேக். ஒரு நாள் நீ ஒத்துக்கிட்டு பாரு, கர்த்தர் அன்றிலிருந்து உன்னுடைய நிலைமைகளை மாற்றிடுவார். மறுபடியும் அந்த கோபத்தின் மேல ஜெயம் எடுக்க கர்த்தர் உனக்கும் எனக்கும் பலன் தருவார். சில நேரங்கள்ல நம்ம அதுக்கு என்ன பண்ணுவதில்லை, ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுப்பதில்லை. இங்க இவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். இதுல ரொம்ப மேதாவிகள் படித்தவர்கள் இல்லை, ஆனா ஒரே ஒரு காரியம் அவர்களிடத்தில் இருந்தது, ஒரே ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் இருந்தது. ஆண்டவரே, எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா எங்களுக்கு ஒன்று மாத்திரம் வேணும், ஆவியின் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நாங்க கூடி வரோம் ஆண்டவரே, நீங்க எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப அவர்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும். அவங்க சின்னவங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, இப்பதான் ஆண்டவரை அறிந்தவங்க இருந்தாங்க, ஆண்டவரை பார்க்காதவங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சில நேரங்கள்ல பாருங்க, சில காரியங்களை செய்யும் போது மற்றவர்களுக்கு அது புரியாது. ஏன் சில நேரங்களில் நமக்கே புரியாது. எல்லாமே பிசாசு கிடையாதுங்க. சில நேரங்களில் கர்த்தரே சில கதவுகளை, எதனா ஒரு கதவு மூடிதுன்னா, எதனா ஒரு காரியம் உங்களுக்கு தடைப்பட்டுச்சுன்னா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் தடுத்திருப்பார் என்றால் அது கர்த்தராக இருக்கலாம். உன்னை ஏதோ ஒரு காரியத்திலிருந்து பிரிவென்ட் பண்ணும்படியாக, ஏதோ ஒரு காரியத்துல இன்னும் நீ பலப்படும்படியாக கர்த்தர் சில காரியங்களை உனக்கு அனுமதிக்கிறார். எல்லா மூடின கதவும் பிசாசு இல்ல, சில மூடின கதவுகள் கர்த்தராக கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்போ இங்க கூடி வந்தவர்களுக்குள்ள ஒரு காரியம் காணப்பட்டது. இன்னைக்கு சபையில தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், நான் பார்த்திருக்கிறேங்க, பெரிய பெரிய அற்புதங்கள், மரித்தவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர்களை நீங்க பாருங்க, கேன்சர்கள், வியாதிகள் அப்படியே நீங்கி கொண்டிருக்கிறது. அப்படி அவர்கள் பெரிய படித்தவர்கள், மேதாரிகள் அல்ல, பைபிள் கூட வாசிக்க தெரியாதவர்கள். யாரோ வாசித்ததை கேட்டுக் கொண்டார்கள், ஆனா ஆவியில இதை பெற்றுக் கொண்டார்கள். ரொம்ப தியாலஜி தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை, ரொம்ப பழைய விசுவாசியா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது, முழுமையாக ஆண்டவருக்கு திறந்து கொடுப்பது, முழுமையாக அவரை விசுவாசிப்பது, சிறு பிள்ளையை போல அவரை ஏற்றுக்கொள்வது. நான் பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது. தேவன் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அதிசயம் படும்படியான அற்புதங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இது காரணம் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சில வாசிமா. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை 1-4 வரைக்கும் படிமா. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று
அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து கடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த இடமெல்லாம் நிரம்பி போனது. அந்த இடமெல்லாம் நிரம்பி போனது. அது வெறும் ஜஸ்ட் ஒரு அனுபவம் மாத்திரம் இல்லை, அந்த நேரத்திற்கு மாத்திரம் ஏதோ ஒரு ஃபீலிங். சில பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஃபீலிங் இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்றது ஃபீலிங் அல்ல, இட்ஸ் பவர். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இட் இஸ் பவர் கொண்டிருக்கிறீங்க. அப்போ அந்த இடமெல்லாம் நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல நான் யாருக்கோ இங்க சொல்ல விரும்புறேன், தேவ பிள்ளைய, நிறைய நேரங்கள்ல நீயும் நானும் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, யாரை ஆண்டவர் நிரப்புவார், யார் ஆண்டவருக்கு ஸ்பெஷல்னா அந்த தாகம் இருக்கிறவர்கள், நீதின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வசனம் இருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ்ல அது சொல்லும் பொழுது நீதியின் மேல் பசி தாகம் இருக்கிறவர்கள் நிரப்பப்படுவார்கள், they'll be filled என்று வசனம் சொல்கிறது இன் இங்கிலீஷ். அப்படி என்றால் நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் மேல தேவ ஆவியானவர் நாளை நிரப்பப்படுவேன். ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் கேட்கறது என்ன தெரியுமா? நீதியின் மேல ஒரு பசிதாகம். நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? தேவனுடைய காரியங்களை வாஞ்சிப்பது. நீதி என்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அதன் மேல ஒரு தாகம், அதன் மேல ஒரு பசி இருப்பவர்களை கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நல்ல வல்லமையாய் ஆண்டவரால் பயன்படுத்துகிறவர்களை பார்க்கும் பொழுது அவங்க பேக்ரவுண்ட் ஸ்டோரி நமக்கு தெரிவதில்லை, அவங்க பேக்ரவுண்ட் டெஸ்டிமனி நமக்கு தெரிவதில்லை. நம்ம பார்ப்பது அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா அவர்கள் ஒரு காலத்துல நிறைய பேர் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், அவர்களோடு நடந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நல்ல பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இணைந்து செல்லுங்க. அவர்களோடு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கும் வேண்டும் என்று அந்த வாஞ்சை உருவாகும். நல்ல பைபிள் படிக்கிறவர்களோடு நீங்க நிறைய ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பட்ட ஆசை வரும். நீங்க யாரோடு இருக்கிறீங்களோ அவங்களுடைய சுபாவங்கள் நமக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏன்னா கேப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் ரீல்ஸ் எல்லாம் வெறும் ஆண்டவர்து தான், நான் ரீல்ஸ் பார்த்தா கூட எது பாக்குறேன்? ஆண்டவர் சொல்லுவார், என்னையே நீ பார்க்கல, என்னை குறிச்சு நீ பார்த்து என்ன பிரயோஜனம்? முதல்ல அவரை பாரு, அப்புறம் என்ன இருக்கு, டைம் இருந்தா என்ன பண்ணலாம், ரீல்ஸ் பார்க்கலாம். டைம் இருந்தா நமக்கு நம்ம மனசாட்சி நம்முடைய என்னைக்குமே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நம்ம மனசாட்சி நமக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்க கூடாது. நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல நம்ம மனசாட்சியை நமக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிற ஒரு நிலைமை தான் பரிதாபமான ஒரு நிலைமை. நமக்கு விரோதமாய் நாம வேணா நம்மள எல்லாருக்கும் அவங்கவுங்க நல்லவங்க தான், ஆனா மனசாட்சி கண்டிப்பா மனசாட்சின்னு ஆண்டவரை தான் கர்த்தர் வைத்த தீபமா அது. நீங்க சங்கீதத்துல வாசித்தீங்கன்னா அது கர்த்தர் வைத்த தீபம், மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிற தீபம். அது என்ன பண்ணும், அப்படியே டிக் ஆயிட்டே இருக்கும். சில காரியங்களை நம்ம செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன பண்ணுவாரு, அந்த காரியத்தை நமக்கு உணர்த்துவாரு. ஆனா அதை மீறி நம்ம செயல்படும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம், ஆண்டவருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்பட்டு விடு. நான் இன்னைக்கு 3 காரியங்களை சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்கலாம் என்று 3 காரியங்கள் சொல்லுங்க, 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் சொல்வதல்ல, கர்த்தர் என் மூலமாய் என்ன சொல்ல போகிறாரோ அதை நாம் கவனமாய் கேட்டுக்கொள்ளலாம். கவனமாய் கேளுங்க. எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேணும். அற்புதம் எத்தனை பேர் சொல்றீங்க? மற்றவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா? நான் எந்த அற்புதம் கேட்கல. எத்தனை பேருக்கு ஐ வாண்ட் எ மிராக்கிள். இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், ನನಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಬೇಕು. உங்களுக்காக இருக்கலாம், வேற யாருக்காகலாம் இருக்கலாம், ஆனா நான் அற்புதத்தை பார்க்கணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்போ இந்த இப்படி நான் இவ்வளவு இப்படி கேட்டிருக்கிறேன். ஆனா உங்களை தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு விதமான அற்புதங்கள் தேவைப்படும். ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு அற்புதம் இருக்குது. ஆனா நான் ஒன்னு காரியத்தை சொல்றேன் இன்னைக்கு. முதலாவது காரியத்தை சொல்றேன், அற்புதம் என்பது கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. முதலாவது அற்புதமே ரட்சிப்பு தான். முதலாவது அற்புதம் ஆல்ரெடி உங்களுக்கு தேவன் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவராலே நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஆவியானவருடைய முத்திரையை நீர் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இந்த முத்திரையை பெற்ற நாம பிசாசுடைய கிரியைகளுக்கு, அவனுடைய காரியங்களுக்கு அவனை ஜெயிக்கிற வல்லமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது. இதுதான் அற்புதம்.
நீயும் நானும் பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்க முடியும். நீயும் நானும் மற்ற சொல்றேன் பாஸ்டர்மா, நீங்க அற்புதம்னு கேட்கும்போது நான் நினைச்சேன் நான் ஒரு கார் வாங்குறது தான் அற்புதம்னு நினைச்சேன், இல்லைன்னா எனக்கு இதுதான் அற்புதம். நான் சொல்றேன் இன்னைக்கு அற்புதத்தை அழகாய் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் என்றால் ஏதோ ஒரு காரியம் இனி நடக்க போறதல்ல. ஆல்ரெடி கர்த்தர் உன்னை அற்புதமாய் ரட்சித்திருக்கிறார். ஆல்ரெடி நீ தேவனுடைய சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற, ஆல்ரெடி தேவ ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற. யூ ஆர் ஆல்ரெடி இன் த கிங்டம். நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிற, தேவனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற. பிசாசுடைய கிரியைகளுக்கு கட்டப்பட்டு பிசாசுடைய காரியங்களுக்கு பிடிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தமக்குள்ளே சேர்த்திருக்கிறார். இதுதான் அற்புதம் என்பதை நீ உணர வேண்டும் என்று கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் வெளியில இருந்து வருகிற அற்புதம் ஆண்டவரே, எனக்கு நானே ஒரு அற்புதமா இருக்கிறேன், நானே ஒரு I am a miracle. எத்தனை பேர் சொல்ல போறீங்க I am a miracle? சொல்லி பாருங்க. பிசாசு இதை இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்றேன், மற்ற சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி போடுவார். மற்ற நீ எந்த அற்புதத்துக்காக நீ ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருக்கிறியோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு நீயும் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்திருக்கிற அற்புதத்தை ருசித்து பார். நான் உன்னை மீட்டு கொண்டேனே, நான் உன்னை ரட்சித்து விட்டேனே, உன்னை படுகுழியில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறேனே, நீ எது எப்படி மறந்து போகலாம்? இப்ப முதல் அற்புதம் எது? நான் தான் அற்புதம். சொல்லுங்களேன். யூ ஸ்பீக் திஸ் வேர்ட்ஸ். இன்னைக்கு நீங்க சொல்லி இங்க திரும்பி போகிறதுக்குள்ள நிச்சயமாகவே நான் சொல்றேன், நீங்க காத்திருக்கிற சில காரியங்களை இன்னைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ரொம்ப நாளாய் ஜெபித்திருக்கிற சில காரியங்களை தேவன் பதில் கொடுப்பார். ஆனா கர்த்தருடைய இருதயம் எதுக்கு நேராய் தெரியுமா இருக்கிறது? நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன் என்பதை அற்புதத்தை விட்டுவிடாத. அதை பற்றி கொண்டிருந்தால் மற்ற அற்புதங்களை நீ பார்க்க முடியும். எனக்குள்ளே இருந்தால்தான் நீ இந்த அற்புதத்திற்கு அடையாளத்திற்கு நீ என்னுடைய அடையாளமாய் மாறுவாய். First realize that you are a miracle. First realize God has pulled you out of darkness. இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்ட ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட அவருடைய ஆவியின் மேல ஊற்றி இருக்கிறார். இன்னும் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் எதற்காக நம்ம சும்மா இருக்கிறோம் என்று உணர வேண்டும். முதல் காரியம் நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து. ஆமே. நீங்க சொல்லுகிறான், என்னிடத்துல என்ன இல்ல? கோல்ட் அண்ட் சில்வர் ஐ ஹேவ் none. என்னிடத்துல வெள்ளியும் பொன்னுனால வரக்கூடாதது, வெள்ளியும் பொண்ணு கொடுக்க முடியாதது என்னிடத்துல ஒன்று இருக்கிறது. நீ வெள்ளும் பொன்னை மேல உன் கண்ணை வைத்திருக்கிற, நீ டாக்டர் மேல உன் கண்ணை வைத்திருக்கிற, உன் சரீர பலவீனம் இதனால நீங்கும் என்று நீ சில கால்குலேஷன் வைத்திருக்கிற, உன் தேவைகள் இதனால அற்புதங்கள் எனக்கு வரும் என்று நீ ஒரு கால்குலேஷன் வைத்திருக்கிற. ஆனா நான் சொல்லுகிறேன், இத்தனை நாள் இந்த வியாதிப்பட்டவனுக்கு எதன் மேல நம்பிக்கை? இது நாள் வரைக்கும், இந்த சந்திப்பு வர்ற வரைக்கும் அவன் என்ன அந்த பலவீனம் உள்ளவனா தான் இருந்தான். அவன் பலவீனம் போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் அவன் தேடி விட்டு தான் இங்க வந்திருப்பான். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை. பொண்ணு அப்படின்றால் என்ன? பொன்னும் வெள்ளினால ஒருவேளை பொன்னும் வெள்ளியும் கொடுத்து உன்னை பொன்னும் வெள்ளி இருந்தா இவன் எங்க போவான்? அந்த பணம் இருந்தா டாக்டர் கிட்ட போவான், இல்ல வேற ஏதாவது மருத்துவர்கள்கிட்ட போவான். ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த அபிஷேகமே போதும் உன்னுடைய ஹீலிங்க்கு. கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது, உன்னை ரட்சித்து. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன், நிறைய பேருக்கு தெரிந்தவர்கள் பரவாயில்லை, தெரியாதவர்களுக்கு சொல்றேன், உனக்குள்ளேயே கர்த்தர் உன்னுடைய அற்புதத்தை வைத்திருக்கிறார். How many of you believe that? உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. உனக்குள்ளே இருக்கிற தடையை நீக்க வேண்டியது நீதான். முதலாவதாக அற்புதத்தின் அடையாளமே நீதான். ஆண்டவர் சொல்ற, அவங்க சொல்றாங்க எனக்குள்ளே இருக்கிறது, அவங்க சொல்றாங்க அவனுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதை என்ன பண்றோம்? உனக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு. மற்றவர்களை உன்னையும் எழுப்பும், மற்றவர்களையும் எழுப்ப செய்யும். அதுதான் முதலாவதாக நீ அற்புதம் என்று உணரும் போது நீயும் எழும்புவாய், மற்றவர்களையும் எழுப்புவாய்.
எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே நானும் எழும்பணும். சில நேரங்களில் உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் எழும்ப முடியலையா, முதல்ல நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல உனக்குள்ள இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணு. முதல்ல உனக்குள்ள நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கோ. இன்னைக்கு ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற இந்த அக்கினி, எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற இந்த அபிஷேகம், எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற இந்த அழைப்பு ஆண்டவரே, it shall not be buried. ஆண்டவரே அப்பா, இதை நான் இன்னைக்கு உணர்றேன். எல்லாரும் உங்கள் தலைகள் மேல கைகளை வைத்துக் கொண்டு சொல்ல போறீங்க. ரியலி ஐ அம் டெல்லிங், சொல்ல போறீங்க. வெக்கப்படாதீங்க. வராதவங்களுக்கு அவங்களுடைய லாஸ், வந்த உங்களுக்கு இன்னைக்கு லாபம். யார் வரலையோ பரவாயில்ல, ஆனா வந்த உங்களுக்கு நான் சொல்றேன், இது சபை பெரிய நம்ம ஆக்டிங் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளா செய்ய போறோம், வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அழைப்பு, எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த அக்கினி இன்றைக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ரெகக்னைஸ் பண்ணுகிறேன். பிசாசு அதை ரெகக்னைஸ் பண்ணி என்னை மடங்கடிக்காதபடிக்கு நான் அதை ரெகக்னைஸ் பண்ணுகிறேன். கர்த்தர் உனக்கு சொல்கிறார், நான் உனக்குள்ள அழைப்பை வைத்திருக்கிறேன். நீ பிறக்குவதற்கு முன்பாகவே நான் இந்த அழைப்பை வைத்தேன். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த அழைப்பை நான் உறுதிப்படுத்தினேன், அந்த அக்கினியை நான் உறுதிப்படுத்தினேன். அதை நீ இன்றைக்கு மறுபடியும் எழும்ப செய்வாயாக. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ மறுபடியும் எழும்பணும். ரபா ஷகல ரபா. உன்கிட்ட என்ன இல்ல என்ன இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன இல்ல என்ன இருக்குது, எது இருக்கணும் எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்லை என்றது தெரியணும். சில நேரங்களில் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சம்பந்தம் படிப்புக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானத்துக்கும் சில நேரங்கள்ல என்ன உலகம் வேற விதமாய் சொல்லிக் கொடுக்கும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வேற விதமாய் சொல்லிக் கொடுப்பார். எத்தனையோ பேர்கள் நான் பார்த்திருக்கிறேன், ஞானமே இல்ல பேதைகள், படிக்காதவர்கள், அவர்களுக்கு சரியாக படிக்க தெரியாது, இந்த வேதத்தை வாசிக்க தெரியாது. யாருன்னா வாசித்தா அதை கேட்டு அவர்கள் வார்த்தையை அப்படி உள்ளத்துல வைத்து பேசுகிறதை பார்த்திருக்கிறேன். ஏன்னா எதனால வந்தது தெரியுமா? இந்த விசேஷித்த ஞானம் அவர்கள் தேவனுக்கு விட்டு கொடுத்தார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த வல்லமையை எழுப்ப அறிந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை பூட்டி வைக்கவில்லை. அநேகர் பூட்டி வைத்து விடுகிறோம். அநேகர் பூட்டி வைத்து விட்டு என்ன, ஒரு பீரோவை பூட்டி சாவிய எங்க போட்டுட்டு நீங்க என்னதான் தேடினாலும் யூஸ் இல்லை. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கொஞ்சம் தெர, என்ன பண்ணு, கொஞ்சம் தெர. உனக்குள்ள இன்னைக்கு God is asking you to self examine yourself. உனக்குள்ள நான் வைத்திருக்கவில்லையா, உன்னை நான் அடைக்கவில்லையா? இது முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ரெண்டாவதாக இந்த விஷயத்துல இங்க நம்ம பார்க்கும்போது, ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ பேசும்போது தேவன் பேர்ல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. நீ பலவீனத்துக்கு நேராய் பேசும்போது தேவன் உன் வாயில வைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. பிசாசு உன்னை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் உன்னை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் குறைவாய் பேசும் பொழுது, தேவனையோ தேவனுடைய காரியங்களையோ நீ ஆண்டவரை தேடுகிற விஷயத்தையோ மற்றவர்கள் குறையாய் பேசும் பொழுது நீ தேவனுக்காக எழுப்பி நிற்கிறதை விட்டு விடாதே, விட்டு விடாதே. பேசுகிறவர்கள் இருப்பார்கள், பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதுதான் உனக்குரிய சேலஞ்ச். அதை ஜெயிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உன்னுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். நிறைய நேரங்களில் தேவனை நம்ம தேடும் பொழுது யாருக்கோ தான் வருது. இது ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குறைவாய் பேசிக்கொண்டிருப்பார்கள், ரொம்ப உன்னை பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணுவார்கள். நான் நினைக்கிறது ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தும்படியாக. இங்க இந்த ஆள் வந்து கேட்கலன்னா இவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இவர்களை பார்த்து சொன்னாங்களோ என்னவோ தெரியாது, ஏசு ஏசுன்னு போனாங்க. இவங்க கிட்ட ஒரு காசும் இல்லை. என்ன, இவங்க கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்கறது என்னது? காசு. காசா ஏசா? இவங்க சொல்றாங்க எங்க கிட்ட காசு இல்லப்பா, ஆனா ஏசு இருக்கிறார்.
எங்ககிட்ட என்ன இல்ல? காசு இல்லாம இருக்கலாம், எங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கே சில குறைகள் இருக்கலாம், எங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவினாலே உனக்கு அற்புதங்களை செய்ய எங்களை தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த பெண்டகோஸ்ட் சண்டேல பல காரியங்களை நம்ம கேட்க தேவையில்லை. ஆனா ஒரு காரியத்தை நான் மறுபடியும் இரண்டாவதாக சொல்லுகிற காரியத்தை, 3 காரியங்கள் சொன்னேன். முதல் 2வது காரியமாக சில காரியங்களை சில பேரை கேட்க விடணும். சில இடங்கள்ல பாருங்க, இவங்க அந்த இடத்துக்கு போனதுனாலதான் அந்த 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 அப்படி காரியம் உண்டாயிற்று. இவங்க போறதுக்கும் அவன் இவங்கள எல்லாரையும் கேட்கிற மாதிரி தான் இவங்களையும் கேட்டான். எல்லார்கிட்ட எதிர்பார்த்தது என்ன? அவன் என்ன எதிர்பார்த்தான்? காசை எதிர்பார்த்தான். ஆனா ஒருத்தர்கிட்டயும் அவன் எது எதிர்பார்க்கல? அவனுக்கு விடுதலையே எதிர்பார்க்கல. சில நேரத்துல பாருங்க, இவனுக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்ற என்ன இல்ல, நான் நல்லா ஆயிடுவேன்ட்டு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு என்ன, இன்னைக்கு என்ன வேணும்? இந்த பலவீனத்தை வைத்து காசு சம்பாதித்து கொண்டிருந்தான். இந்த பலவீனத்தை வைத்து என்ன பண்றான்? பலவீனத்தை வைத்து காசு சம்பாதிக்கிறான். அவ்வளவுதான். காசு தான் அவன் சம்பாதிக்க முடியும், சுகத்தை சம்பாதிக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமம் எங்கே இருக்கிறதோ அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே வல்லமை இருக்கிறது தேவப்பிள்ளை. அப்போ அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. நமக்கு தடையாய் கொண்டு வரக்கூடாது. சரி, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் சில நேரங்களில் அறிக்கை பண்ணணும், ஏன் சில நேரத்தில் பேசணும், ஏன் சில நேரங்களில் அந்த வல்லமையை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாவிட்டால், அங்கே அவங்க சொல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடந்திருக்காது, ஒன்றுமே நடந்திருக்காது. அந்த அந்த பிச்சைக்காரன் எழுந்திருக்க மாட்டான். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். அது இன்றைக்கு வரைக்கும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வெள்ளமை குறித்து பேசுகிறோம் என்றதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கு அவர்கள் சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, ஆனா எங்களிடத்துல இருக்கிற. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், என்னிடத்துல தேவ வல்லமை இருக்கிறது? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சும்மா சொல்லாதீங்க, உணர்ந்து சொல்லுங்க. நீங்க நல்லவங்கன்றதுனால ஆண்டவர் அது உங்களுக்கு செய்யல, நீங்க தேவனுக்காக நிற்பீங்கன்றதுனால ஆண்டவர் செய்தார். நீங்க தேவ பிள்ளை என்ற அடையாளத்தினால உங்களுக்கு செய்தார். அதை நீ சும்மா வைத்து கொள்ளாதே, பூட்டி வைத்து கொள்ளாதே. அப்போ அவங்க எழும்புனாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் எழும்ப போறீங்க? ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்றேன். ஏன் நீங்க அறிக்கை செய்யணும் என்பதற்காக. சில காரியங்கள்ல மைண்ட்ல தான் இருக்குது, அறிக்கை செய்தால்தான் அந்த காரியங்கள் உடையும். சில காரியங்கள் என்ன இருக்குது, நம்ம மைண்ட் அதை பிளாக் பண்ணுது. டுடே we are going to break that in Jesus name. சரி, 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட், ஸ்டாப். உங்க பேர் என்ன? எங்க இருந்து எங்க இருக்கிறீங்க? இப்போ பெங்களூர்ல. நான் எங்க இருக்கிறேன்? இப்ப சொல்லுங்க, நீங்க கவுண்ட் பண்ணின்னு இருந்தீங்களே, என்ன ஆச்சு? யாருக்குன்னா நினைவு இருக்குதா? நீங்க கவுண்ட் பண்ணது மறந்துட்டீங்கல்ல? என்ன ஆச்சு? அறிக்கை செய்த உடனே நம்ம வெளியில வாயில பேசும்போது மைண்ட்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தது என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. சில சிந்தனைகள், சில காரியங்கள் கட் ஆகணும்னா கட் ஆயிடுச்சு இல்ல? நம்ம உடனே நம்மளுடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சு? வேற பக்கம் திரும்பிடுச்சு தானே? நான் ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே நீங்க நினைச்சிட்டு இருந்தது அந்த கவுண்டிங் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு தானே? ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு தானே? எல்லாம் மோஸ்டா எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டோம் உடனே? அதே போலதான் நம்ம மைண்ட்ல இருக்கிற பிளாக் உடையணும்னா தேவ வார்த்தையை பேசணும். தேவ வார்த்தையை பேசணும். தேவ வார்த்தையை பேசும்போது மைண்ட்ல இருக்கிற சில கட்டுகள் உடைகிறது. மைண்ட்ல பிசாசு கட்டி வைத்திருக்கிற சில காரியங்கள் உடைந்து போகிறது. அப்போ இன்னைக்கு இவங்க செய்தது அதுதான். அவங்க மைண்ட்ல இருந்தது. அவங்க என்ன செய்தாங்க? அதை அறிக்கை செய்தார்கள். எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. அப்பெல்லாம் ஈஸியா சொல்ல முடியாது, ஏனென்றால் அப்பொழுதுதான் கிறிஸ்து மரித்திருந்தார். பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமே பற்றி எரிகிறது. சிலுவையில அறைந்து இருந்தார்கள். எல்லாருமே பலவீனமான காரியங்களை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாருமே கிறிஸ்து மரித்து விட்டார், இந்த சீஷர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று பலவீனமான இருந்த நேரத்தில் பலமான வார்த்தையை பேசினார்கள். பலவீனனை பார்த்து பேசினார்கள். உங்க சுற்றில் இருக்கிற பலவீனர்களை பார்த்து இன்றைக்கு பேச போறீங்க. விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களை பார்த்து இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பு என்று சொல்ல போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
விசுவாசத்துல அவங்க குறைந்திருக்கிறாங்களா? இல்ல ஏதோ ஒரு பலவீனத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்களா? ஏதோ ஒரு கட்டு, சினிமா கட்டு அவங்களை கட்டி இருக்குதா? இல்ல சில பொருளாசையின் கட்டு அவர்களை கட்டி இருக்கிறதா? இல்ல உலகத்தின் காரியங்களை அவங்களை கட்டி இருக்கிறதா? ஆனா உங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? கர்த்தர் உனக்கு உன் வாயிலிருந்து இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொல்லி நீ அவர்களை கட்டவிழ்க்க கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை பேர் மற்றவருடைய கட்டவிழ்க்க கர்த்தர் உன்னை கட்டவிழ்த்திருக்கிறார். மற்றவருடைய கட்டை அவிழ்க்க உன்னை கட்டவிழ்த்திருக்கிறார். God has freed you so that you can free somebody else. எத்தனை பேர் இன்னைக்கு இங்கேருந்து போறீங்க? அப்படி எத்தனை பேர் போறீங்க? God has given you. இதை நீ மறந்து போகாத தேவ பிள்ளையே. மற்றவருடைய கட்டை உடைக்கும்படியாக, கட்டவிழ்க்கும்படியாக கர்த்தர் உன்னை என்ன பண்ணிருக்கிறார்? உன் கட்டை அவிழ்த்திருக்கிறார். படிமா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அதுதான் எடுத்து நட என்று சொன்னார்கள், ஆனால் பிடித்து எழுப்பினார்கள். நட என்று ஆவிக்குரியவருடைய காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நட என்று வாயில சொல்லினார்கள், கையை பிடித்து. சில நேரங்களில் நீங்க உங்க பக்கத்துல இருந்து வெறும் சும்மா ஜெபித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. சும்மா உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணிருக்க கூடாது? ஜெபித்து கொண்டிருந்தால் ஐயோ என்ன பாஸ்டமா ஜெபிக்க கூடாது. ஜபத்தோட அவங்க பேசினதோட சில காரியங்களை கூட்ட வேண்டும். சிலரை நீ கையை பிடித்து எழுப்ப வேண்டும், சிலரை நீ வற்புறுத்த வேண்டும், சிலரை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டும், சிலரோடு நீ இடைப்பட வேண்டும், சிலரோடு நீ கொஞ்சம் போகணும், சிலரோடு நீ என்ன பண்ணணும்? எழுப்பணும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எழுப்பணும். நீ எழுப்பணும். கர்த்தர் உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நாளைக்கு கேட்பாரு. நீ கேட்கும் போது உன் வலது கையில நான் கொடுத்த வல்லமை எங்க? உங்க வலது கையில தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். என்ன பண்ணாங்க? அவனுக்கு எழுப்ப முடியாது. ஆனா இவங்க கை நல்லா இருக்குதானே? இவங்க கை நல்லா இருக்குதானே? இவங்க இயேசுவினுடைய அடையாளங்கள் தானே? என்ன பண்ணாங்களாம்? கையை நீட்டி, கர்த்தர் சொல்றாரு சில நேரங்களை நீட்டி கொடு, நீ குறைஞ்சு போக மாட்டேன், கொடு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. சில நேரங்கள்ல கையை நீட்டி என்ன பண்ணாங்க? நீட்டி. சில நேரங்கள்ல பாருங்க, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் பார்த்துருக்கிறேன். சில நேரத்தில் இறங்கி போகணும். அது எப்படி என்ன என்றெல்லாம் கேட்காதீங்க, இறங்கி போங்க. கர்த்தர் உன்னை வைத்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். படிமா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே இவன் எழுப்பி விட்ட உடனே, சொல்லுங்க, நான் எழுப்பின உடனே, நான் ஜெபித்த உடனே, நான் சில நேரங்களில் இறங்கி போய் நான் வெறும் வார்த்தையினால இல்ல, என் கைனாலையும் செய்வேன். நான் வார்த்தையினால மட்டுமல்ல, சில காரியங்களை என் கையை வைக்க போறேன், சில காரியங்களை அவர்களை நான் தூக்க போறேன். நீ சொல்லி பாரு. நீ ரொம்ப நாளா அந்த காரியத்தை செய்ய தயங்கி கொண்டிருக்கிற. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, கையை பிடித்து தூக்கு. சிலர் அப்படியே எழும்பிருக்க மாட்டாங்க. சிலர் வார்த்தை கேட்டா மாத்திரம் போதாது, சிலருக்கு சொன்னா மாத்திரம் போதாது, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் போய் தூக்கி விட வேண்டும். சிலருக்கு இன்னும் கொஞ்சம் போய் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் வேணும். இன்னும் கொஞ்சம் போனாதான். எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து விட மாட்டாங்க, ஒரே அழைப்புல வந்து விட மாட்டாங்க. ஐயோ நான் செய்த முயற்சி போதும், நான் இனி முயற்சி செய்ய என்னால முடியல என்று சொல்லாத. உன்னிடத்துல இருக்கிறது இரட்டத்தனியான அபிஷேகம். உன்னிடத்துல இருக்கிறது இன்னும் இருக்கிறது. நீ இன்னும் செய்ய முடியும், இன்னும் நீ செய்ய முடியும். யாருக்கோ நீ இன்னும் செய்ய முடியும். தேவ பிள்ளைய, நீ அதை நீ முக்கால் செய்துட்டு விட்டு விட்டாலும் பயனில்லையே. எழுந்து நடன்னா சில நேரங்கள்ல அப்படியும் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும்? நீ உன் கையை நீட்டி, வாயில சொல்லி கையை நீட்டு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? சில ஆத்மாக்களை தேவன் உங்களுக்கு தருவார். சில ஆத்மாக்களை ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பயந்து நீ சொல்லாமல் விட்டுட்டியா? இல்லை என்றால் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று அவங்களை நீ இக்னோர் பண்ணிட்டியா? அல்ல அவர்களுக்காக உன்னை நீ கொஞ்சம் மாத்திக்கிட்டியா? அவர்களுக்காக நீ சில காரியங்களை செய்யாமல் போனியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் மகளே, வேண்டாம். அது உன் அபிஷேகத்துக்கு எதிரான காரியமா இருக்குமானால் இன்றைக்கு அதை விட்டு விட்டு நான் சொல்லுகிறபடி நீ கையை நீட்டு.
எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உன் கையை நீட்டுறான்ட்டு வரேன். ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு ஹோல்ட் தம் லார்ட். நான் கையை நீட்டி எழுப்புறான்ட்டு வரேன். ஸோ தே ஹேட் டு டூ தட் ஆஸ் வெல். பக்கத்தில் சொல்லுங்க, யூ ஹேவ் டு டூ தட் ஆஸ் வெல். இது செய்தது போதாது, இன்னும் செய்யணும். சொல்லுங்களேன், இன்னும் இன்னும் செய்ய வேண்டும். அந்த கையில தான் அங்க வல்லமை இருந்தது. நான் யோசிக்கிறேன், அப்படி அந்த கையில என்ன இருந்தது? அந்த வல்லமை உடனே, அவங்க சொன்ன உடனே இல்லை, இந்த இடத்துல கையை வைத்த உடனே. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரனா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. கையை வைத்த உடனே நீ அந்த காரியத்தை செய்த உடனே அந்த அற்புதத்தை பார்ப்ப. உனக்கு அது கடினமா இருந்தாலும் நீ செய்ய தயங்காதே. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கரங்கள் மேல, உங்க தலையின் மேல கையை வைத்துக்கோங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முதல்ல நீ எழும்பு. இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பு. ரபா ஷகரதல ரதிகபரபா ஓ ரிகபரபா உஷபரதல ரதிரதரபா. ஓ thank you Holy Spirit. ஆண்டவரே, கரங்களை வைத்த உடனே thank you Holy Spirit. ரொம்ப நாளா அந்நிய பாஷைக்காக காத்திருந்தது யாரு? நீ ஜெபித்து விட்டு வந்த. கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷையின் வரம் வேணும்னு கேட்டியே, பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால. சில பேர் பெற்றுக்கொண்டவர்கள் பேசாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் மைண்ட்ல இருந்து அந்த பிளாக்கை உடைப்பாராக. ஐ see somebody rise up. Thank you Holy Spirit. Thank you Lord. ரபா ஷகல ரபா. உங்களுக்கு வேணும், எழுந்து நில்லுங்க, வெக்கப்படாதீங்க. இது தேவனுடைய சமூகம். அதுதான் சொன்னேன், வெக்கப்படாதீங்க. நான் ரொம்ப நாள் அந்நிய பாஷையில பேசணும்னு வாஞ்சியா இருக்கிறேன். அந்நிய பாஷை ஒரு அடையாளம், அந்நிய பாஷை ஒரு கிஃப்ட். அது தேவರಿಂದ ಬರಂತ ವರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ரபா ஷகரதல ரதிகபரபா துரிகமரபா ஷபரத. ரொம்ப நாளா இருக்கு. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா அந்த விசுவாசம் இருந்தா, அந்த வாஞ்சை இருந்தா, அந்த தாகம் இருந்தா, ஆவின் அபிஷேகத்தா நீரப்பிடுங்க என்னையே. ஆவியின் அபிஷேகத்தா நீரப்பிடுங்க என்னையே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. நீரப்புங்கப்பா. You are losing something if you are not filled with the Spirit. இந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்க லூஸ் பண்றீங்க. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. தேங்க்யூ ராஜ், தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி. ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற நீ தேவனுக்காக வாஞ்சியா நான் ஊழியம் செய்யணும், நான் தேவனுக்காக எழும்பணும், மற்றவர்களை நான் எழுப்பணும், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும், பிசாசு பிடித்தவர்களை தேவனுக்கு நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா என்னையே. ஆவியின் வரங்களினால் நீரப்புங்கப்பா என்னையே.
மேராவினர்களினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஓ ஷபபர கபரலரபரபா. ஓ ஷதரலரபர கபரலரபா. ஓ ஷபபர கபரலரபரலரபா. ஓ ஷபபர கபரலரபா. ஓ ஷதரலரபர கபரலரபா. ஓ ஷபபர கபரலரபரலரபா. ஓ ஷபபர கபரலரபா. ஓ ஷபபர கபரலரபர கபரலரபா. ஓ ஷபபர கபரலரபா. ஷதரலரபர கபரலரபா. ஒரு ஷபரலரபர கபா. பொருத்தனை பண்ணு. இனி நான் சும்மா இருக்க போறதில்லை ஆண்டவரே. ஒரு மணி நேரமாவது நான் உடைய சமூகத்துல காத்திருப்பேன் ஆண்டவரே. ஒரு மணி நேரமாவது உடைய சமூகத்துல காத்திருப்பேன் ஆண்டவரே. ஒரு மணி நேரமாவது ஆண்டவரே நான் தினந்தோறும் உமக்கென்று கொடுப்பேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வாசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் எல்லா ஆண்டவரே உலகத்தின் காரியத்துக்கு விலகி வாழுவேன் ஆண்டவரே. உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு என்னை ஆண்டவரே நான் வேர்பிரித்துக் கொள்ளுகிறேன். உலக வார்த்தைகளின் வாயினால பேச மாட்டேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, அப்பா தகப்பனே, என் வாயை சுத்தமாய் வைத்திருப்பேன் ஆண்டவரே. என் வாயை ஆண்டவரே I will stop my mouth from gossiping Lord. புறங்கூறுதலுக்கு ஆண்டவரே என் வாயை காத்துக்கொள்வேன். I will not speak against anything Lord. எனக்கு எட்டாத காரியங்களை குறித்து நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த சபையை ராஜா நீர் பெருக செய்ய போகிறீரப்பா ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒருத்தரையும் தேங்க்யூ லார்ட், ஒருத்தரையும் ஆண்டவரே தாகமுள்ளவர்களாய் மாற்றி ஒருத்தரையும் I see some people here. நீ சில ஆத்மாக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற இன்னைக்கு மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து செய். தேங்க்யூ லார்ட். ரபா ஷகலரதை ரபா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட் ஃபார் டச்சிங் யுவர் பீப்புள். கரங்களை உயர்த்திக்கோங்க. நான் ஜெபிக்கும் போது அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அந்த வார்த்தை வருமானால் தைரியமாக நீங்க பேசுங்க. இனி பயப்படாதீங்க. கர்த்தரும் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. God has not given us a spirit of fear. எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நமக்கு ஆண்டவர் பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். Lord, as I am praying Father, எல்லா inhibitions எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் எனக்கு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Rabba Shakara Dalara Dila Radara Baushama Mama Uri Kabaraba Shabarabara Dikabaraba. Thank you Lord. இன்னைக்கு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் எழுப்பேன் ஆண்டவரே. நானும் எழுப்புவேன், மற்றவர்களையும் எழுப்ப போறேன். என்னை சார்ந்தவர்கள் ஒருவரும் உட்காராதபடிக்கு இனி நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே. 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 Oh, I am seeing you. I am seeing you says the Lord. Oh, rikabaraba ushabaradala radikabaraba. யார் இன்னைக்கு காத்தால ஜெபித்து வந்தீங்க, என்னோட பேசுங்கன்னு சொன்னீங்க? யார் சொல்லிட்டு வந்தீங்க, எனக்கு தாகமா இருக்கு ஆண்டவரே, அப்பா நான் வாஞ்சியா இருக்கிறேன்ப்பா, ஆனா என்னால செயல்பட முடியவில்லை. கட்டின கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. God is breaking you loose today. Be loosened in the name of Jesus. Be loosened in the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Oh Rabasha, யாரிங்க இந்த செஸ்ட் பெயினை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னல ஹீலிங் வரும்னு, ஆவியானவர் வந்தா யாருக்கோ இங்க செஸ்ட் பெயின் is getting healed in the name of Jesus. Who has got chest pain here? Raise your hands. Raise your hands. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Lord, as I'm praying, Lord, as we are receiving your power, எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இந்த செஸ்ட் பெயின் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. In Jesus name. Thank you Holy Spirit. The Lord is telling me, இன்னைக்கு நான் ரொம்ப துக்கமா வந்தேன் இன்னைக்கு இந்த மார்னிங். I came, நான் பேர் கூட சொல்ல முடியும், I don't want to say. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு சொல்லும் போது ஏதோ ஒரு
கூட்டத்துல அப்படி சொல்வதல்ல. ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் என்னோடு பேசினால்தான் நான் இப்படி சொல்லுவேன். அதர்வைஸ் ஐ வில் நாட் டூ. ஏன்னா ஆண்டோடைய காரியத்தை நான் எப்படும் விளையாட்டு பொருளாக மாற்ற விரும்புவதில்லை. உங்களுக்கு தெரியும் என்ன குறித்து. ஐ கேன் கால் யுவர் நேம். பட் ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் இந்த காலை வேளையில சந்தோஷமாய் மாறும். ரொம்ப துக்கத்தோட வந்த, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நோ, கர்த்தர் சொல்றாரு, உன் திருமணத்தை பிரிக்கிற ஆவியை நான் இன்னைக்கு கடிந்தப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நோபடி உன் திருமணத்தை பிசாசு பிரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். I am going to build your family. I am going to build your family. உன்னையும் உன் கணவரையும் மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன். Receive it in Jesus name. Receive it. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஓ டைவர்ஸ் பண்ணிடுன்னு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை கட்ட போகிறேன். Thank you Holy Spirit. நான் உன் குடும்பத்தை கட்ட போகிறேன். Thank you Lord. நான் உன் குடும்பத்தை கட்ட போகிறேன். Thank you Lord. Thank you Holy Spirit. சிலருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ பல நாளாய் நீ யோசித்த ஒரு காரியம். Thank you Lord. I can even tell the name of the person you are praying for. This is not your relative. This is not your blood. This is somebody. This is somebody that was very close to you once upon a time. ரொம்ப நாளுக்கு முன்னாடி உனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. அவங்களுக்காக நீ ரொம்ப பாரம் ஆண்டவர் உன் இதயத்துல போட்டிருக்கிறார். எப்படியாகலும் இவங்க ரட்சிக்கப்படணும்னு நீ வாஞ்சியா இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அவங்களை நான் ஆல்ரெடி தொட்டுட்டேன். உன்னை கொண்டு நீ போ, தைரியமா போ. அவர்களை கர்த்தர் இன்னைக்கு தொட்டு ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி அவர்கள் அந்த பாவத்தில் இருக்க மாட்டார்கள். இனி அந்த சாபத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்களை எழுப்பும்படியாக ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை, அந்த அடியாளத்தை உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. நன்றி ஆவியானவரே. Oh, we are going to go back rich. சொல்லுங்க, I am going back rich. நீ நாம வந்த நன்மை வேற, இப்போ திரும்பி போகிறது ரிச்சா. Hallelujah, ரிச்சா. சொல்லுங்க, I am going back rich Lord. I am going back rich. Thank you என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டீங்க. எங்க கிளம்புவோம். Thank you Lord. Thank you Holy Spirit. அடுத்த வாரம் பெரிய அற்புதம் நமக்காக காத்திருக்கிறது. அநேக சாட்சிகள் நம்ம கேட்க போறோம். அநேக சாட்சிகளை நம்ம கேட்க போறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.